வெல்கம் டு மணி ட்ரிகர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த உலகத்தில் ரொம்ப கஷ்டமான விஷயம் அது என்னென்னா பீப்புள் ஹேண்ட்லிங். இந்த பீப்புள் ஹேண்ட்லிங்லாம் ஏன்னா நம்ம வந்து இந்த உலகத்தில் தனியாக இல்லை, நம்மளை சுற்றி ஏகப்பட்ட மக்கள் இருக்காங்க. அந்த மக்களில் ஒவ்வொரு டைமில் என்னென்ன பண்ணுவாங்க, எப்படி நம்ம ப்ரெஷர் ஆகுவாங்க, எப்படி டென்ஷன் ஆகுவாங்க, எப்படி கோவப்படுத்துவாங்கன்றது தெரியாது. அதுதான் உலகத்தில் டஃபஸ்ட் விஷயம் இந்த பீப்புள் ஹேண்ட்லிங் தான். அதுதான் இன்றைக்கி கான்செப்டாக பார்க்க போகிறோம். அந்த பீப்புள் ஹேண்ட்லில் இப்படிலாம் பண்ணலாம் அப்படி வரிசையாக ஒன்றா பார்க்கலாம். பீப்புள் ஹேண்ட்லிங் ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபஸ்ட்டு இதுதான் சொல்லுவேன், என்னென்னா லிசனிங். ஃபஸ்ட்டு இதுதான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எந்த ஒரு பீப்புளாக சரி, அவங்க என்ன சொல்ல வராங்க அது கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அவங்க என்ன எமோஷனல் இருக்காங்க எல்லாம் அந்த ஃபீலிங்கில் அவங்கள சொல்ல நீங்கள் விட்டிங்கன்னா தான், சொல்கிறத நம்ம கேட்டால் தான் நம்ம அவங்க என்ன மாதிரி நிலையில் இருக்காங்க, என்ன மாதிரி ஒரு எமோஷன்ஸ், என்ன மாதிரி ஒரு என்ன சொல்ல வராங்க எல்லாமே தெரியும். ஸோ நம்ம வந்து கேட்கணும். அந்த லிசனிங் கரெக்டாக நம்ம டைம் எடுத்து கேட்டால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த பீப்புளை வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஒரு ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவங்க என்ன சொல்ல வராங்க கேட்டால் தான் நமக்கு அடுத்து ரிப்ளை பண்ணணும். ஸோ வந்து எப்போவுமே சொல்கிறேன், யாருனாலும் சரி லிசன் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், நீங்கள் அந்த லிசன் பண்ணுறதை வச்சு சொல்லிடலாம் அவங்க என்ன மாதிரி ஆள் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிடலாம். சில பேர் வளன்னு பேசுவாங்க, அது தேவையில்லாத. நம்ம மண்டை வந்து டஸ்ட்பின்ல நம்ம என்ன சொல்கிறது, அவங்க வந்து ஒரு ஏகப்பட்ட விஷயம் சொல்லுவாங்க. நானும் அந்த நிறைய பேர் புலம்பெல்லாம் பார்த்துருக்கேன். அவங்க ஒரு ஆடிட்டர் என்ற சொன்ன விஷயம் என்னென்னா, அவங்க வீட்டில் ஏதாவது செருப்பு தொலைஞ்சு போச்சான், அதுக்கு அரை மணி நேரம் ஒருத்தர் புலம்புனாராம். ஸோ அதெல்லாம் என்ன சொல்கிறாங்க, அவங்க புலம்புறப்ப அவருக்கு அந்த ஆடிட்டிங் பண்ணுறப்ப ஏகப்பட்ட ஒர்க்கு இருக்கும். ஸோ இந்த விஷயம்லாம் மண்ணில் திணிக்கிறப்ப நமக்கு வந்து ஸ்கிப் பண்ணிடணும். ஸோ லிசன் பண்ணுறப்ப தான் லிசனிங் தான் முக்கியம். தேவையில்லாமல் பேசினா அந்த இடத்த ஸ்கிப் பண்ணிடணும், அடுத்து ஒர்க் இருக்க மாதிரி காட்டிக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம். அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, யோசிக்காமல் எந்த இதுவும் பேசவே கூடாது. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு லிசன் அவங்க என்ன சொல்கிறாங்க கேட்டாச்சு. அடுத்து நம்ம யோசிக்கணும், என்ன பதில் சொல்லலாம். கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் யோசிச்சிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு பீப்புளும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பதில் சொல்லிக்கலாம். என்ன எமோஷன்ஸ் எதுனா சரி, நம்ம அதுக்கடுத்து நமக்கு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லிசனிங், அடுத்து யோசிக்காமல் பேசக்கூடாது. அடுத்து 3வது மரியாதை ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாருக்கும் அந்த மரியாதை, யாருன்னா சரி அந்த மரியாதை கொடுக்கலன்னா கண்டிப்பாக கோவம் பண்ணால் என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு அகேன்ஸ்டாக தான் வேலை பண்ணுறோம். ஸோ எல்லாத்துக்கும் அந்த மரியாதை கொடுத்து கொஞ்சம் டீசெண்டாக நடந்துட்டோன்னா, எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்கணும். வயசில் சின்ன பொண்ணுங்களும் சரி, ஏஜுக்கு போனவங்களும் சரி, எல்லாத்துக்கும் மரியாதை கொடுத்து பேசினா ஸோ மேக்ஸிமம் வந்து எந்த பிரச்சனையும் வராது. ஸோ மரியாதை கொடுத்து பேசணும். ஒரு குரூப் ஆஃப் இருப்போம், நிறையா பீப்புள்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எல்லாத்தையும் கொஞ்சம் என்ன சொல்ல வராங்கன்னு கேட்கணும். அதாவது கருத்துக்களுக்கு அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களை பேச வைக்கணும். ஸோ அது வந்து இல்லைன்னா அவங்கள மதிக்காத மாதிரி ஆயிரும். ஸோ எல்லாத்துக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தா எமோஷன்ஸ், அதாவது இதுதான் ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு சில மக்கள் வந்து சில இது ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம மேலே காட்டுவாங்க. கோவமாக இருப்பாங்க, ஏதோ ஒன்று வீட்லையோ அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனை வந்து நம்ம தலை வந்து ஏறும். ஸோ இந்த மாதிரி என்ன எமோஷன்ஸ் இருப்பாங்க, சில பேர் ஃபீலிங்கில் இருப்பாங்க. ஸோ அவங்க லைட்டாக ஹெல்ப் பண்ணலாம். நம்ம சின்னதாக என்ன எமோஷன்ஸ் இருக்காங்க, இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடு, கோவம் இருக்கியா, கோவத்தை ஏன் இவ்வளோ கோவம், என்ன பிரச்சனை, நம்மளை அந்த எமோஷன்ஸில் நம்ம பேசும்போது தான் அந்த எமோஷனில் போயிடணும். கொஞ்சம் ஏதாவது வழியில் இருக்கணும், கொஞ்சம் ஆறுதல் சொல்லணும். வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கும், ஏதோ மணி ஹெல்ப்பு, ஏதோ சின்ன எமோஷன்ஸ் இருப்பாங்க போது அவங்களுக்கு கொஞ்சம் அந்த டம்ப் பண்ண லைட்டாக அவங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அந்த லைட்டாக எமோஷனல் நம்ம கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தா பாசிட்டிவ். எப்போவுமே ஒரு பாசிட்டிவோட தான் இருக்கணும். நம்ம சொல்கிற எல்லாருமே நம்ம பாசிட்டிவாக நம்ம பேச எல்லாருமே பாசிட்டிவாக வாங்குவோம். ஒரு பீப்புள் நார்மலாக முடியல சொல்லிட்டு வரும், லைட்டாக பாசிட்டிவாக பேசணும்ல போதும், அவங்க டக்குன்னு அந்த ஒர்க்கு வேக முடியும். என்னென்னா சரி, எல்லா மக்கள்கிட்டையும் நம்ம பாசிட்டிவாக பேச எல்லாத்துக்கும் நம்மளை பிடிக்கும். ஸோ இது வந்து பீப்புள் ரொம்ப முக்கியமான விஷயம். பாசிட்டிவாக இவன்ட்ட போனால் பாசிட்டிவாக இருப்பான், இவன்ட்ட சொன்னால் கரெக்டாக இருக்குன்ற இவன் பாசிட்டிவ் பீப்புள்ன்ற அவங்களுக்கு மைண்ட் செட் ஆகும். ஸோ பாசிட்டிவாக பேச ரொம்ப முக்கியம். அடுத்து ஏஜ், அந்த ஏஜ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏஜ் வைஸாக பார்க்கும்போது நம்ம சில குழந்தைங்க ஏஜ் கம்மியாக உள்ள பீப்புள் பார்த்தீங்கன்னா குழந்தை மாதிரி பேசுவாங்க. கொஞ்சம் ஏஜ் கூட மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம், அவங்களால நம்ம ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா அவங்கள நம்ம பார்த்து பேசும்போது கணிச்சிருவாங்க, இவன் எப்படின்னு சொல்லிட்டு கணிச்சிருவாங்க. ஸோ ஏஜுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க மைண்ட் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் பார்த்து தான் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசணும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது வேர்ட்ஸ், என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறோம் அந்த வார்த்தை தான். என்னென்னா ஒரு டைலாக் உண்டு, வில்லும் சரி சொல்லும் சரி திரும்ப வராது, ஒரு பழமொழி உண்டு. ஸோ நம்ம சொல்கிற வார்த்தை வந்து நல்லதாக இருக்கும் கெட்டதாக இருக்கும். ஸோ இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வார்த்தை வந்து கரெக்டாக விடணும். அந்த வார்த்தையில் மட்டும் தப்பு பண்ணிட்டோன்னா அது வந்து நம்மளுக்கு பெரிய ஒரு ப்ராப்ளம் உண்டாக்கிறோம். ஸோ மேக்ஸிமம் வந்து காமாக பேசுங்க. வேலை நடக்கணும், வேலை நடக்காமல் போயிடக்கூடாது, லைட்டாக ஆர்ட்டெலாம் ரொம்ப ஆட்டிடக்கூடாது. ஸோ அந்த வார்த்தையை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அது நம்ம ஃபைனலாக ஒன்றும் சிம்பிளாக ஒன்று சொன்னால் பீப்புள் வந்து லேஸில் கற்றுக்கிற முடியாது. பட் ஆனால் நான் சொன்ன அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா
நம்ம ரியல் டைமில் ஏகப்பட்ட விஷயங்கள் பீப்புளை ஈஸியாக அக்சஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு காமனாக பாருங்கள், ஒரு லீடர், ஒரு பெரிய பெரிய பொலிட்டிஷியனில் கீழே ஒரு கோடி மக்கள் இருக்காங்க. ஒரு சின்ன சின்ன சொல்லு தான் அப்படி நிறமெல்லாம் வட்டைக்கும். அந்த உணர்ச்சி பொங்குற மாதிரி பேசுகிறது தான் எமோஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் இன்னொன்று ஆஃபீஸில் நமக்கு மேலே இருப்பாங்க, கீழே இருப்பாங்க, 2 பேர்த்தையும் ஹேண்டில் பண்ணணும். இந்த பீப்புள் ஹேண்டில்ன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். 2 பேர்த்தையும் அக்சஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ஃபாலோ பண்ணணும். கரெக்டாக என்ன டைமில் என்னென்ன எடுத்துணும், என்னென்ன டிசிஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்து வார்த்தைக்கு விடணும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் பிஸ்னஸ் நல்ல அளவுக்கு கொண்டு போகும். ஓகே, இந்த மாதிரி வித்தியாசமான விஷயத்தை தெரிஞ்சுக்க மணி ட்ரிகர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்.